ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வராபிஎம் வாய்ஸ் ஓவர். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட்டட் ஆஸ் அ ஜீனியஸ் வாட்ஸ்மேன் சாப்டர் 16 to 18. வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் டைம் நம்ம ஹீரோக்கு ஒரு 1000 ஃப்ளேம்ஸ் டெக்னிக் ஒரு புக் கிடச்சது பார்த்தீங்களா? அதை நம்ம இப்போ தாத்தா கேட்குறாரு, என்ன கண்டென்ட்டில் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது. சரி, ஓகே, நீ இப்போ கொடுத்த பிரான்ஸ் மெடாலியனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புக்கு கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். நீ இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ இந்த இடத்த விட்டு கிளம்புறான். பட்லர் நம்ம தாத்தாட்ட கேட்குறாரு, நம்ம நினைக்கிற அந்த புக்கு தானா அப்படின்னு கேட்ட உடனே நம்ம தாத்தா, ஆமாம் அந்த புக்கு தான், நம்ம ஃபவுண்டருடைய புக்கு தான் நம்ம ரவோனுக்கு கிடச்சிருக்கு. அது இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு புக்கு. நம்ம ஹிஸ்ட்ரியிலே யாருக்குமே அந்த புக்கு கிடைக்கல. நான் நினச்சேன் அந்த புக்கு யாருக்குமே கிடைக்காதுன்னு, ஆனால் கடைசியில் இந்த புக்கு வெளியே வந்துருச்சு. ஆனால் இந்த டெக்னிக் இப்போ நம்ம ரவோன் கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சால் மற்றவங்க டார்கெட் பண்ணுவாங்களே, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, யாருக்குமே தெரியாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும், அவ்வளோதான். அந்த புக்கு மறைஞ்சிருச்சு, உனக்குள்ளே போயிடுச்சு போல இருக்கே. அந்த டெக்னிக்கை மட்டும் யாருமே இன்ஹெரிட் பண்ணலன்னா வேஸ்ட்டாக போயிருக்கும் அந்த புக்கு. பரவாயில்ல, நம்ம ரவுண்ட் எடுத்துக்கிட்டது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மாற்றம் உருவாகுதுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல அப்படின்னு நம்ம தாத்தா நினைக்கிறாரு. நான் எப்படி யோசித்து பார்த்தாலும் அந்த டெக்னிக் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் சூப்பராகவும் இருக்குது. இது கோல்டையும் தாண்டி பிளாட்டினம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த பிளாட்டினம்க்கே இது கொடுத்தாலும் ஈடாகும். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக். இதை போய் எனக்கு பிரான்ஸில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்ருக்கான். சரி, எப்படியோ இந்த லெஜெண்டரி புக்கு நமக்கு கிடச்சிருக்கு, இந்த டெக்னிக்கை நம்ம ஒழுங்காக யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஹீரோ அந்த இடத்துல கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த டெக்னிக்குள்ளே போயிட்டு அதை கையை வச்சு அந்த ஃபயரை பிடிக்க ட்ரை பண்ணுறான். லிங்க்கை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறான் அவனுக்கும் அந்த ஆராக்கும். ஆனால் அந்த ஆரா அவனுக்கு ஃபார்ம் ஆகலை, ஆக்சுவலி ஃபெயில் ஆகிட்டான் அந்த டெக்னிக்கில். இது கவனிச்சிட்டு இருந்த கோஸ்ட்டோ பேசுகிறான், என்ன நீ நினச்ச மாதிரி எல்லாமே போல இருக்குது, நல்லா எஃபோர்ட் போட்டு பண்ணு, அது மட்டும் இல்லாமல் யாராவது உன்னோட கல்டிவேஷனை டிஸ்டர்ப் பண்ணால் உனக்கு பிரச்சனை ஆகுது தானே அப்படின்னு கேட்குறான். ஆமாம், இவன் என்ன பிளான் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு புரியல. ஆனால் நம்ம ஹீரோ யோசித்து பார்க்குறான், அதன் மூலமாக நான் இந்த கோல்டன் ஃப்ளேம் டெக்னிக்கை மட்டும் கல்டிவேட் பண்ணிகிட்ருக்க டைமில் என்னை யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்னா நான் அதை சாக்கிறதுக்கான ஒரு கிரிட்டிக்கலான மூமெண்ட்டு கூட ஏற்படலாம். நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். கண்டிப்பாக இன்ட்ரப்ட் யாராவது என்ன பண்ணாங்கன்னா நான் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீ நீ டேமேஜ் பண்ணான்னு நினச்சிட்ருக்காத அப்படின்னு நம்ம ஹீரோ பேசுகிறான் கோஸ்ட்டை பார்த்து. யார் சொன்னா என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கோஸ்ட் சொல்கிறான். ஐயோயோ, ஒரே ஒரு டைம் மட்டும் நான் கல்டிவேஷனோட விளையாடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் நம்ம கோஸ்ட்டு. என்ன நீ இப்படி பேசுகிற, என் உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீ தான் இந்த உடம்பு எடுத்துக்க போகிற, உனக்கும் அதனால கஷ்டம் தானே. அப்படிலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ எல்லாம் ஒரு ஹியூமன் தான். உன் கை போனாலும் சரி, கால் போனாலும் சரி, ஏன் உன் கோர் டேமேஜ் ஆனாலும் சரி, என்னால் சரி செஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்ம டீமன் அந்த இடத்துல பேசுகிறான். விட்டு கொடுத்த நம்ம உடம்பு எனக்கு, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி நம்ம டீமன் அந்த இடத்துல பேசுகிறான். பேசு, நீ என்ன வேணால் பேசு, என்ன வேணால் ட்ரை பண்ணு, நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ரெடி தான் நம்ம ஹீரோ பேசுகிறான். நீ பயந்துட்டுருக்கான்னு எனக்கு தெரியுது, நடிக்காதன்னு சொல்லி நம்ம கோஸ்ட் அந்த இடத்துல பேசுகிறான். ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான், இவன் என்ன தான் பெட்டு மாதிரியும் ஃப்ரெண்டு மாதிரியும் நடந்துக்கிட்டாலும் இவன் எனக்கு ஒரு எனிமி தான். எந்த டைமில் கொஞ்சம் நான் இவனை இடம் கொடுத்தா கூட போதும், என்னை மொத்தமாக டெவர் பண்ணிவிடுவான். இவன் சரியான ஒரு டீமன், இவன்கிட்ட நான் சேஃப்டியாக தான் இருக்குன்னு ஹீரோ நினைக்கிறான். சரி, இப்போ நம்ம முக்கியமான மேட்டர் எல்லாத்தையும் கவனிப்போமா அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல சொல்கிறான். ஓ, கடைசியில் நீ கவனிக்க ஆரம்பிச்சிட்டியா? நல்ல வேலை, நீ கவனிக்காம விட்டுருவேன்னு நினச்சேன். 2 பேர் ஜன்னல் எட்டி பார்க்குறாங்க. சரி, ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ அந்த இடத்துல குளத்துக்கிட்ட இருக்க மெய்டை பார்க்குறாங்க. மெய்டு ஆக்சுவலி ஏதோ ஒன்று எழுதிட்டுருக்கா. இவ பேர் ஜூடியல்னு வச்சுக்கோங்களேன். இந்த மெய்டு நம்ம ஹீரோவோட இடத்துல பிளான் பண்ண ஒரு ஸ்பைன்னு வச்சுக்கோங்க. இவன் நம்ம ஹீரோக்கு எப்படி பிரான்ஸ் மெடாலியன் யூஸ் பண்ணி ஒரு கல்டிவேஷன் டெக்னிக் கிடச்சிது, ஆரா டெக்னிக் கிடச்சிதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒரு ரிப்போர்ட்டில் எழுதிட்டுருக்கா. அது மட்டும் இல்லாமல் மெய்டு அந்த ஆரா டெக்னிக்கோடைய எனர்ஜியை கன்சியூம் பண்ணுறது மூலமாக பார்த்துருக்கா ஹீரோவுக்கு இது நார்மலான ஆர்டினரி டெக்னிக் மாதிரி தெரியல, ஏதோ பவர்ஃபுல்லான டெக்னிக் மாதிரி இருக்குது. எல்லா விஷயத்தையுமே அவள் எழுதி, யார் நம்ம கருண் பிளான் பண்ண ஸ்பை போல் இருக்கு. என்ன தான் இது மேல் இடத்துலேருந்து வந்த ஆர்டராக இருந்தாலும் சரி, அவன் ஒரு சின்ன பையன், எவ்வளோ நாள் தான் நான் இன்னும் இதை பற்றி அவங்களுக்கு ரிப்போர்ட் எழுதிட்டுருக்கணும், கடுப்பாக இருக்குன்னு நினச்சி அவள் ரிப்போர்ட் எழுதி அனுப்புகிறா. தண்ணியில் அனுப்பிட்டு இருக்கும்போது திடீர்னு அவள் கழுத்தில் ஒருத்தவங்க கத்தி வைக்கிறாங்க. ஒரு சின்ன சவுண்டு கூட போடக்கூடாது, போட்டோன்னா கழுத்தறுத்து போட்டுருவேன் அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல பேசுகிறான். சின்ன மசிலில் கூட மூவ் பண்ணக்கூடாது, கீழே குனி, லேக்கை பாரு அப்படின்னு சொல்கிறான். யார் அது? யார் இவ்வளோ ஒரு கில்லிங் இன்டென்ட்டை ரிலீஸ் பண்ணுறது இந்த இடத்துல? யங் மாஸ்டர் ரவான் சீகாடா, சின்ன பையன் அவன். நான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்ததுலேருந்தே டவுட்டு பட்டேன், யாரோ என்னை பார்த்துட்ருக்க மாதிரி. என்ன சந்தோஷமா? போதுமான அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டியா? வாய்ப்பே இல்லையே. நானும் நான் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணேன், ஆனால் நான் முடிஞ்ச அளவுக்கு யாருக்குமே தெரியாத மாதிரி தான் நடந்துக்கிட்டேன். எப்படி அவன் கண்டுபிடிச்சான்?
வாயை ஓப்பன் பண்ணி உண்மை எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு அவன் ஹீரோ சொல்கிறான். அவள் வாயை ஓப்பன் பண்ண அந்த கேப்பில் ஒரு மெடிசன் எடுத்து உள்ளே சொருகிறான். அவள் வாந்தி எடுக்கிறா. ஆனால் வாந்தி எடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. உள்ளே அவன் மெடிசன்ஸ் இன்சர்ட் பண்ணிட்டான். இப்போ அவள் அமிச்சால அந்த ரிப்போர்ட் எடுத்து படிக்கிறா. இந்த ரிப்போர்ட் எடுத்து படிக்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்து வாட்டர், எர்த், ஃபயர், விண்ட், மூன்லைட் அவள் கண்ணா பின்னான்னு எழுதியிருக்கா. எழுதுனது மூலமாக யாரும் கண்டுபிடிக்கக்கூடாதுன்ட்டு. ஓ, அப்போ அது மூன்லைட்டா? எப்படி இது உனக்கு தெரியும்? அவன் யார், இது யாருக்காக நீ ஸ்பையாக வேலை பார்க்குறன்ற வரைக்கும் கண்டுபிடிச்சிருவான். நீ கருண் ஜிகாட் கிட்ட தானே வேலை பார்க்குற அப்படின்ற வரைக்கும் கண்டுபிடிச்சிருவான். எப்படி? நான் ஃபேஸில் எந்த ரியாக்ஷன்ஸுமே காமிக்கலையே, எப்படி அவன் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சான் என் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் வச்சு? வாய்ப்பே இல்லை. எனக்கு உள்ளே என் உடம்புக்குள்ளே இருக்கிற ஆர்கன்லாம் எரியிற மாதிரி இருக்குது. என் மைண்டையும் ஈஸியாக கண்டுபிடிக்கிறான். ஒருவேளை என் உடம்புக்குள்ளே ரேஜுவாமை இன்சர்ட் பண்ணியிருப்பானோ அப்படின்னு மேடுக்கு ஒரு டவுட் வருது. மேடு அவன்கிட்ட கேட்குறா, நீ என்ன எனக்கு ரேஜுவாமியை கொடுத்த? ஓ, அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டியா நீ அப்படின்னு ஹீரோவனை பார்க்குறான். பரவாயில்லையே, உனக்கு ரேஜுவாம்லாம் பற்றி தெரிஞ்சிருக்கு. நான் நினச்சே பார்க்கல உனக்கு தெரியும்னு. சொன்ன உடனே அவன் வாந்தி எடுக்க ட்ரை பண்ணுறா. யார்? அந்த மெய்டு. இந்த ரேஜுவாம் பற்றி நமக்கு முன்னாடியே தெரியும். ஸ்லேவோட எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே மாஸ்டருக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதே சமயத்தில் ஹார்ட்டையும் போய் நினச்சதுன்னா ஹார்ட் ஃபுல்லாக நம்ம ஹீரோட கண்ட்ரோலில் இருக்கும். தேவைன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இது அந்த மெய்டுக்கு தெரிஞ்சிருக்கு. ஐயோ, நான் நினச்சேன் அப்போவே இந்த டாஸ்க் இவ்வளோ ஈஸியாக இருக்கே அப்படின்னு நினச்சேன். இப்போ அவள் பயந்துட்டுருக்கா. இந்த லெட்டர்லாம் பார்க்கும்போது நீ ஒரு இன்டர்மீடியட் மார்ஷியல் ஹால்லேருந்து ஒன்று ரெடி பண்ணி அமைச்சிருக்காங்க போல். கருண் பிளான் பண்ணதெல்லாம் படி பார்த்தா ஜட்ஜ்மெண்ட் செரிமனி முடிஞ்ச உடனே தான் அவனை அமிச்சான். என்ன ஒரு டீட்டெயிலாக ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்க. என்னை பற்றி மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவை பற்றியும் கூட எல்லா மெய்டை பற்றியும் அனுப்பிச்சிருக்க. சே, இவன் சின்ன பையன், ஈஸியான மிஷினாக இருக்குன்னு நினச்சேன். தப்பு பண்ணிட்டேன். இவன் ஒரு மான்ஸ்டர். நான் அங்கே இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் மாற்றிடுறேன். தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் அனுப்பிச்சிடுறேன். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவள் கேட்பா. இனிமேல் நான் சொல்கிறத நீ கேளு. டபுள் ஸ்பையாரு. இங்கேருந்து இன்ஃபர்மேஷன் அங்கே கொடு, அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவான். எனக்கு புரிஞ்சுது பாஸ் அப்படின்னு அவன் சொல்லுவாள். சரி, அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும்போது எனக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் வச்சுருப்பேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ நடந்து போகிறான். எப்படி உனக்கு ரேஜுவாம்லாம் கிடச்சிது? ஆக்சுவலி ரேஜுவாம்லாம் இல்லை, சும்மா தான் சொன்னேன். நான் ஒரு மெடிசனை கொடுத்தேன். உடம்புல வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட்டு பெயின் வர மாதிரி ஒரு மெடிசனை கொடுத்தேன். நம்பிட்டா. ஆனால் எப்படி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் உடனடியாக நீ புரிஞ்சுக்கிட்ட? எப்படி உன்னால் முடிஞ்சது? இது லைஃப்பில் நான் ஒரு அசாசனாக இருந்திருக்கேன்டா. இதெல்லாம் எனக்கு ஒரு சப்ப மேட்ரு அப்படின்னு நம்ம ஹீரோ பேசுகிறான். ஏன்னா அது சாதாரண மேட்ரு இல்லைங்க. நம்ம கோஸ்ட்டே பார்த்து அதிர்ச்சியாகிறான். நீ ஒரு மான்ஸ்டர் டாடி அப்படின்னு பேசுகிறான். அதே மாதிரி டைம் ஆகிடுச்சு நம்ம ஹீரோவுக்கு. இவ்வளோ நாளாக ஆர்ஆர் ட்ரைனிங்கில் ஃபோக்கஸ் பண்ண ஹீரோ திரும்பி ரிட்டர்ன் போக வேண்டிய டைம் ஆகிடுச்சு. அவன் திரும்பி அழுதுகிட்டே அவன் வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோவும் ட்ரைனிங் ஹாலை நோக்கி போகிறான். அங்கே இருக்கிற எல்லோரும் கூட்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. 42 பீப்புள் தான் பாஸ் ஆகிருக்காங்க போல இருக்கே மொத்தமாக. சொன்ன மாதிரியே 160 பேர்லேருந்து 40 பேர் தாங்க கிட்டத்தட்ட பாஸ் ஆகிருக்காங்க. ரவன் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஒய்டி வந்து பேசிகிட்டு இருக்கா ரவன் கிட்ட. ரவன் அவங்க வீட்டில் இருக்கும்போது ஃப்ளாஷ்பேக்குங்க. அவங்க அம்மா கிட்ட பேசும்போது சொல்லியிருக்கா. ஸோ ரவன் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான் ட்ரைனிங்கில், அப்படி தானே? அவனுக்கு நீ தேங்க்ஸ் பண்ணியா? அவனுக்கு நான் பிஸ்கெட் கொடுத்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறா. சரி, அவனோட ட்ரைனிங்கில் நீ ஹெல்ப் பண்ணியா? இல்லை, நான் பண்ணல. ஏன் பண்ணல? அப்பா தான் சொல்லியிருக்காரு பசங்கிட்ட பேசக்கூடாதுன்னு. அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டு டெவிலிஷாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. ஓஹோ, அப்படியா? ஆனால் நீ ஒரு ஆம்பளை பொம்பளைன்னெலாம் பார்க்கக்கூடாது. நன்றி செலுத்துறதுல எப்பயுமே நம்ம தான் ஃபஸ்ட்டு போய் செலுத்தணும். நமக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா திருப்பி நம்ம போய் நன்றின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி தராங்க. அதுதான் மேனர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவள் வந்து தேங்க்ஸ்ன்றா. நம்ம ரவனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன வியர்டாக பண்ணிருக்கா? சரி, இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ஆகிடுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். யங் மாஸ்டர் ரவன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஓடி வந்துட்டுருக்கான். யார்? நம்ம டோரிமான் தாங்க. எப்படி இருக்கீங்க? நல்ல வேலை நீங்கள் டாப் ட்ரெயினியாக வந்தீங்க. என்ன இவன் கண்ணா பின்னான்னு பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு 2 பேர் நினைக்கிறாங்க. நல்ல வேலை பரன் வரல அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது பின்னாடி பரன் வந்து நிற்கிறான். கதறான். பார்த்துட்டு ஐயோ பரனா அப்படின்னு சொல்லிட்டு. பரன் இப்போ நேரில் வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு மன்னிப்பு கேட்குறான். நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு போகிறான். ஆனால் நான் தோற்று போயிட்டேன்னு நினைக்காத. கண்டிப்பாக நான் அவனை இம்ப்ரூவ் ஆகி அவனை சர்பாஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போவேன். நான் திரும்பி இந்த இடத்த விட்டு நான் கீழே குறைஞ்சி போகிறதா இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு போகிறான். என்ன இவ்வளோ மெச்சூராக நடந்துக்கிறான்? 13 வயசு பையன் இவ்வளோ மெச்சூராக நடந்துக்கிறான். தப்பெல்லாம் ஒத்துக்கிறான். பெரிய ஃபேமிலினா பெரிய ஃபேமிலி தான் போல இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கான். சின்ன பொடி பையன் எப்படி நம்மளே சர்பாஸ் பண்ணி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கோஸ்ட் கத்திட்டு இருக்கான் அந்த இடத்துல. சின்ன பையன்டா, விட்ரா பார்த்துக்கலாம். சாரி, நான் லேட்டாக வந்துட்டேன். நைட் லேட்டாக சரக்கு போட்டேனா, அதாங்க இப்போ தான் போக தெரிஞ்சுது, இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம மாஸ்டர் அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காரு. சரி வாங்க, இன்னிலேருந்து ரியல் ட்ரைனிங் ஆரம்பிக்குது. பேசிக்ஸ்லாம் அதே தான், சின்ன சின்ன ஆட் ஆன் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு ட்ரைனிங்கை எப்படி பண்ண போகிறோன்ட்டு. அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம ஆர்ஆர் ட்ரைனிங் பண்ண போகிறோம்னு சொன்னோன்னே எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க.
பிளாக் ஹேரோட ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா. ஃபஸ்ட்டு என்ன டோருடா இது அப்படின்னு கத்திட்டுருக்கா. அச்சச்சோ அந்த பர்சனா சொர்ணக்கா வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி நம்ம டோரியன் பயப்படுறான். ஓ இவளா, இவ வந்து பாஸ் ஆகி இவ வந்து ஒரு ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்டு, லாஸ்ட் டைம் பாஸ் ஆக முடியாமல் இங்கே சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம இவ்வளோ உங்கள் கூட தான் சேர்ந்து ட்ரைனிங் எடுக்க போகிறா அப்படின்னு சொல்லி நம்ம எல்ஃப் பேசிகிட்டு இருக்கான். இவ பேர் தான் மார்த்தா ஜிகாட். இவ பார்க்க தான் அப்படி இருப்பா, பெருசாக அதை எடுத்துக்காதீங்க, நல்ல பொண்ணு தான் இவன் சொல்கிறது முன்னாடியே அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு, யாரா எங்கள் டாப் ட்ரெயினி, அவன் கூட நான் சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்த உடனே பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்த உடனேவே மார்த்தா ஜிகாடு எனக்கு ஹீரோ கூட ஃபைட்டு பண்ணி ஆகணும், டாப் ட்ரெயினி எவன்டா வெளியே வாடா அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாவ. ஏன் இந்த பிளேஸ் இந்த பிளேஸோட வைபே இப்படி தானோ, ஏன் என்னை சுற்றி எல்லாமே வியர்டான பீப்புளாக இருக்காங்கன்னு ஹீரோ நினைக்கிறான். நான் தாங்க ரவன் ஜிகாட், டாப் ட்ரெயினி. ஓஹோ நீ தானா, ஆனால் பார்த்தா பெஸ்ட்டான ஆள் மாதிரி தெரியலையே, சரி டைமை வேஸ்ட் பண்ண அவனை சண்டை போடலாமா, ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற மார்த்தா அப்படின்னு சொல்லி நம்ம பரன் பேசுகிறான் அந்த இடத்துல. என்ன பேசிகிட்டு இருக்க, உனக்கே தெரியும் நம்ம தாத்தாவும் சரி நம்ம எல்ஃபும் சரி 2 பேரும் சேர்ந்து அக்னாலேஜ் பண்ணாங்க நம்ம ஹீரோ ஜெயிச்சான், அதை கூட ஒன்றும் ஏற்றுக்க முடியாதா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். நான் என்ன நீ ரொம்ப மெச்சூர் ஆகிட்ட பரன் அப்படின்னு சொல்லி நம்ம மார்த்தா பேசிகிட்டு இருக்கான் பரன் கூட. ஆமாம் உண்மையிலே பரன் சேஞ்ச் ஆகிட்டான்னு ஹீரோன்னு நினைக்கிறான். தடுக்கிறா யார், நம்ம ஒயிட்டியும் வந்து தடுக்கிறா, போயிடு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி தடுக்கிறா. யார், நம்ம ஹீரோ கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்ருக்கா. என்ன க்யூட்டான ஒரு குட்டி ஃபேமிலி வச்சு நடத்திட்டு இருக்கீங்களா, ஏன்னா எல்லாம் கிரிஞ்சு பண்ணிருக்கீங்க, பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி கிளம்பி போகிற மாதிரி நடிக்கிறா. யாருமே கவனிக்காத நேரத்தில் 2 பேரையும் தாண்டி எகிரி வந்து ஹீரோ அட்டாக் பண்ணுறா, பஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறா. ஹீரோ அசால்ட்டாக தடுக்கிறான், அதை தடுத்துட்டு திருப்பி ஒரு பஞ்சை கொடுக்குறான். 2 பேருமே பறந்து அந்த இம்பேக்டால் 2 பேருமே பறந்து தள்ளி போய் நிற்கிறாங்க. இந்த மார்த்தை எதிர்பார்க்கவே இல்லை, இவன் ஒரு பேஷண்ட்டாச்சே ஈஸியாக அடிச்சிடலாம் தான் மாற்ற நினச்சா, ஆனால் எப்படி இவன் பஞ்ச் இம்பேக்டே தாண்டி என்னை திருப்பி இப்படி பஞ்ச் பண்ணான்னு திரும்பி கோவமாறா. உன் கை காலை உடைக்கிறேன் இருடா அப்படின்னு என்ட்ராவரா. ஆனால் எல்ஃப் அந்த இடத்துல தடுத்துறாரு. தடுத்துட்டு என்ன நீ நான் இருக்கிறேன்னு கூட கண்டுக்காமல் நீ பண்ணி எடுத்து அட்டாக் பண்ணிகிட்ருக்கா, என் ஃபீலிங்ஸ்லாம் ஹர்ட் ஆகுதுமா சரியா. அந்த பையன் என்ன ஆறாவை யூஸ் பண்ணுறது கூட கற்றுக்கல, அவன் ஆறா யூஸ் பண்ண கற்றுக்கிட்டோம், அப்புறம் அவனை எவ்வளோ வேணால் ஃபைட் பண்ண விடுறேன், போங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் திரும்பி கிளம்புறா. ரவன் உன் பிளேஸ்க்கு போ. நம்ம கோஸ்ட் உடனே கடுப்பாக வரான். என்ன நீ சின்ன பிள்ளை மாதிரி இருக்க, போய் திருப்பி அவளை அடித்து புரட்டி போட வேணாமா, நான் தான் பஞ்ச் பண்ணலை வீடு பெருசாக கண்டுக்காத பார்த்துக்கலாம் அப்படின்னு அவன் பேசுகிறான். நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம், கவலைப்படாத, இதை விட உனக்கு ஒரு சூப்பர் சீனை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கா மனசில். இப்போ எல்லோரும் ட்ரைனிங் ஹாலில் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பரன் ஜிகானும் சரி எல்லாருமே ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் பிரேக் விடுறாங்க. பரன் ஜிகான் நினச்சிட்டு இருக்கான், நினச்ச மாதிரி ஈஸி இல்லை, ஏற்கனவே நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபிஸ்ட் ஃபார்ம் கற்றுக்கிட்டேன், செகண்ட் ஃபார்ம் வந்து இன்டாமிட்டபிள் ஃபிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஆனாலும் கற்றுக்கிட்டேன். ஆனால் தேர்டு ஃபார்முக்கு வந்து நிறைய அட்வான்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் ரவோன் ஒரு மாதம் கூட எடுத்துக்கல, அவனுக்கு ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டான் எல்லா ஸ்டெப்பையுமே. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் கிட்டே எடுத்துச்சு. ஆனால் இவன் இவ்வளோ சீக்கிரமாக எல்லாத்தையும் கற்றுக்கிறான். விட்டால் என் கூட இவன் ஸ்மார்ட்ஸ்மேன்ஷிப் கிளாஸ் வருவான் போல இருக்கே. சரி நான் மட்டும் தான் இந்த ப்ரெஷர் அனுபவிக்கிறேன்னு பார்த்தா நான் மட்டும் இல்லை, உனக்கும் அதே மாதிரி ப்ரெஷராக இருக்கல ரவனை பார்த்தா மார்த்தா அப்படின்னு அவன் பேசுகிறான். மார்த்தாச்சா ஃபிஸ்ட்டு டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே இந்த ரவன் கொஞ்ச நேரத்துலேயே கற்றுக்கிட்டான். எப்படி இவன் இவ்வளோ டேலண்டடாக இருக்கான். இவன் ருனானுக்கும் சரி நம்ம பரனுக்கு முன்னாடியே ட்ரைனிங் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்களா என்ன, இல்லையே. அவன் ஒரு பேஷண்ட்டு, அவனுக்கு ஃப்ரோஸ் கஸ்ட்டுக்குன்னு கேள்விப்பட்டேன், அவனால் ட்ரைனிங்கே பண்ண முடியாது. இல்லை என்னால் பின்னாடி வர முடியாது, நான் ஒரு எலக்ட்ரிஃபைங் டேலண்ட், சிறந்த டேலண்ட்டுன்னு சொல்லி எல்லோரும் என்னை பாராட்டியிருக்காங்க. எப்போ நான் வந்து இந்த ஹவுஸ் ஆஃப் ஜிகார்டில் என்னை அடாப்ட் பண்ணாங்களோ அப்போலேருந்து நான் எல்லார் கூடயும் போட்டி போட்டு ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அவங்க எப்படி தோற்று போகிறாங்களோ அவங்க தோற்று போகிற ஃபேஸை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். அப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட்டு ப்ரொடியூஜி நான். ஆனால் நான் இந்த ரவன் முன்னாடி ஒரு நர்வஸாக நிற்கிறேண்ணா, என்னால் அது ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி மார்த்தா பேசிகிட்டு இருக்கா. மார்த்தா ஒரு ப்ரெஷரில் தான் இருக்காங்க. ஸோ நம்ம மார்த்தா நம்ம பட்லரை பார்த்துட்டு, நீங்கள் எப்பயும் போல் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க லேடி அப்படின்னு நம்ம பட்லர் பேசுகிறாரு. மார்த்தா கிராஸ் பண்ணிவிட்டு ஆமான்னு போகிறா. பட்லர் அந்த இடத்துல ஆறுதலாக சொல்கிறாரு, நீங்கள் ப்ரெஷர் எடுத்துக்காதீங்கம்மா லேடி, ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, ரீசெண்டாக நம்ம ரவனோட அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னே நீங்கள் ப்ரெஷர் எடுத்துக்கிறீங்கன்றது எனக்கு புரியுது. நம்ம ரவனுக்கு ஒரு கிரிட்டிக்கலான வீக்னஸ் இருக்குது, அவனால் எப்பயுமே அவங்கள ஜெயிக்க முடியாதுமே லேடி, அந்த கிரிட்டிக்கலான வீக்னஸ் என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு அந்த கிரிட்டிக்கலான வீக்னஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது என்ன வீக்னஸ் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.